சலுகைகளுடன் let the celebrations begin. Your dream vacation to Hong Kong starts from ₹74,999 only with GT Holidays. விஷக்கிருமிகளுக்கு ஒரு பெருசா அவங்க சந்தோஷப்பட மாட்டாங்க. அந்த சீச்சி இந்த பழம் புளிக்குன்னு சொல்லிட்டு எல்லா கிருமியும் வந்து கிட்ட வரும், தொட்டு பார்க்கும், மோந்து பார்க்கும், வேண்டாம் நம்ம அடுத்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி போகும். மது பழக்கம் உள்ளவர்களுக்கு என்ன ஆகுதுன்னா இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமாகுது. இது ஏன் அப்படின்னு சொன்னால் ஒன்ஸ் மது உள்ளே போயிடுச்சுனாவே டீஹைட்ரேஷன் வராமல் பார்த்துக்கணும், ப்ளட் ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணிக்கணும், ஸோ நல்லா புரத சத்து சாப்பிடணும், ரெஸ்ட் எடுக்கணும். ரெஸ்ட் இல்லாமல் வேலை செய்யும்போது அதனுடைய பலன் கிடைக்காம போகிறது தான் உண்மை. முக்கியமாக இந்த மழை தண்ணி தேங்கி இருக்கிற இடங்களில் காலை அதுக்குள்ளே வச்சு நடக்காமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா அது மூலமாக தான் அந்த எலிக்காய்ச்சல் லெப்டோஸ்பைரோசிஸ். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ராஜேந்திரன் பேசுகிறேன். இப்போது மழை காலம் ஆரம்பிச்சிருச்சு. அதே சமயத்தில் வெயிலும் கடுமையாக அடிக்குது. இப்படிப்பட்ட ரெண்டும் கலந்த சூழ்நிலையில் எது கிளம்புதோ கிளம்பலையோ கண்ணுக்கு தெரியாத நுண்கிருமிகள் பூமியிலிருந்து, தூசியிலிருந்து, அடியிலிருந்து கிளம்பி மக்களை பாதிக்கிறது ஆச்சரியமில்லை. ஸோ இந்த காலகட்டத்தில் டெங்கு ஃபீவர், இன்ஃப்ளூயன்ஸா, H1N1 இன்ஃப்ளூயன்ஸா, பன்றி ஜுரம் ஆர் ஸ்வைன் ஃப்ளூ, லெப்டோஸ்பைரோசிஸ் எலிக்காய்ச்சல், ஸ்க்ரப் டைப்பஸ் உன்னிக்காய்ச்சல், பறவை காய்ச்சல், நிப்போ வைரஸ், மங்கி வைரஸ், மங்கி பாக்ஸ், இப்படி எண்ணற்ற கிருமிகள், வைரஸ் கிருமிகள் வந்து நம்மளை தாக்குவதற்கு தயாராக இருக்கிறதுல எந்த சந்தேகம் இல்லை. நம்ம இதிலேருந்து முற்றிலுமாக நம்மளை காப்பாற்றி கொள்ள முடியுமா? அட்லீஸ்ட் கணிசமான அளவில் நம்முடைய வாழ்க்கை முறையில் கொடுக்குற மாற்றங்களே போதுமானதாக இருக்கும். ஏன்னா நிறைய வைரஸ் கிருமிகளுக்கு ஒரு தகுதியான குறிப்பிட்ட மருத்துவ சிகிச்சை இல்லை. எல்லாமே வாழ்க்கை முறை மாற்றங்களே நம்ம இந்த வியாதியினுடைய தாக்கத்தை நம்ம தவிர்த்திடலாம். ஒன்று வந்து ப்ரிவென்ஷன். ஏன்னா எந்த கிருமியினாலும் ஒன்று அது காற்று மூலமாக பரவும், மூச்சு மூலமாக பரவும், நம்முடைய வாயின் மூலமாக பரவலாம், நம்முடைய சிறுநீர் மூலமாக பரவலாம், நம்முடைய வெளிக்கு போகிறதுனால அந்த மலத்தின் மூலமாக பரவலாம், வாட்டர் பார்ன் டிசீசஸ், ஏர்பார்ன் டிசீசஸ், ஃபுட் பார்ன் டிசீசஸ் அப்படின்னு சொல்லி சில வகைப்படுத்தலாம். இதில் நம்ம ஆரோக்கியத்தை கொண்டு வந்தாலே போதும். ஸோ ரொம்பவும் டென்ஷன் ஆகாமல் நீங்கள் தனி மனித சுத்தம், சுகாதாரம் மிக 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 முக்கியம். ஸோ தனி மனித சுகாதாரத்தை நம்ம பேணிய பார்த்தாலே அதுவே பொது சுகாதாரமாக மாறிவிடுகிறது. எல்லோரும் ஒன்றா சேர்ந்த ஒரே நல்ல சுகாதாரமான பழக்க வழக்கங்களை கையாள ஆரம்பிச்சிட்டா அந்த விஷக்கிருமிகளுக்கு ஒரு பெருசாக அவங்க சந்தோஷப்பட மாட்டாங்க. அந்த சீச்சி இந்த பழம் புளிக்குன்னு சொல்லிட்டு எல்லா கிருமியும் வந்து கிட்ட வரும், தொட்டு பார்க்கும், மோந்து பார்க்கும், வேண்டாம் நம்ம அடுத்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி போகும். ஸோ போதை பழக்கத்துக்கு அடிமை இல்லாமல் இருங்க. மது பழக்கத்தை டோட்டலாக நீங்கள் நிறுத்திடணும். ஏன்னா மது பழக்கம் உள்ளவர்களுக்கு என்ன ஆகுதுன்னா இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமாகுது. இது ஏன் அப்படின்னு சொன்னால் ஒன்ஸ் மது உள்ளே போயிடுச்சுனாவே என்னத்தை சாப்பிட்றோம், எவ்வளோ சாப்பிட்றோம், எங்கே சாப்பிட்றோம், எப்படி சாப்பிட்றோம், எதுவுமே அவங்களுடைய கண்ட்ரோலில் இல்லை. ஸோ ஒரு மதுனுடைய இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கிற ஒரு நபர் ரோட்டில் நடந்து போயின்னுக்கிறாரு, கையில் ஒரு காரமாக இருக்கிற ஒரு மீன் துண்டோ அல்லது பஜ்ஜியோ இருக்குது. அந்த போதையில் தள்ளாடும்போது அது கீழே விழும்போது அது வந்து ஏதோ யாரோ வந்து தட்டில் அதை வாங்கிக்கல, அது தரையில் தான் விழுது, மண்ணில் தான் விழுது, புல்லில் தான் விழுது. ஆனால் அதை எடுத்து உடனே வாயில் போடுறாரு. ஸோ அதில் உள்ள கிருமிகளெல்லாம் எவ்வளோ உள்ளே போகுன்னு பார்த்தீங்களா? இதுக்கு போய் மீனையோ இதையோ நம்ம குறை சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அந்த நபர் மட்டும் அந்த குடிப்பழக்கத்துக்கு ஆளாகாமல் இருந்திருந்தால் இந்த செயலை செய்வாரா? ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன். எனவே போதை பழக்கத்துக்கு அடிமையாகாதீங்க, ரொம்ப முக்கியம். தனி மனித சுத்தத்தை தொடர்ந்து கடைபிடிங்க. கூட்டமாக இருக்கிற இடத்துல போகிறதை தவிர்த்தாவே போதும். இந்த ஏர்பார்ன் டிசீசஸ் எல்லாமே
உங்களுக்கு வெகுவாக பாதிப்பு வந்து வெகுவாக குறைந்துவிடும். நிறைய தண்ணி குடிங்க. நல்லா பாதுகாக்கப்பட்ட நிறைய தண்ணி குடித்து நிறைய யூரின் போகும்போது சிறுநீர் கழியும் போது அதுலேயே பாதி வைரஸ் வெளியாகிடுது. டீஹைட்ரேஷன் வராமல் பார்த்துக்கணும். ப்ளட் ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணிக்கணும். ஸோ நல்லா புரத சத்து சாப்பிடணும். ரெஸ்ட் எடுக்கணும். ரெஸ்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா வைரஸ் கிருமிக்கு ஒரு குறிப்பிட்ட மருந்து இருந்தால் கூட சில சமயங்களில் ரெஸ்ட் இல்லாமல் வேலை செய்யும்போது அதனுடைய பலன் கிடைக்காமல் போகிறது தான் உண்மை. அதுக்காக வந்து அதை சாக்காட்டிட்டு ஒரு பொய் சொல்லிவிட்டு நீங்கள் வேலையிலேருந்து வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுக்கக்கூடாது. இப்போ ஒரு ஸ்மால் சிக்கன் பாக்ஸ் வருது, கண்டிப்பாக நாங்கள் ரெஸ்ட் கொடுக்குறோம். ஒரு வாரத்துக்கு நீங்கள் அந்த இன்ஃபெக்டிவிட்டி ரேட்லேருந்து நீங்கள் விடுபடுற வரைக்கும் நீங்கள் வந்து சொசைட்டி கூட மிங்கிள் பண்ணக்கூடாது அப்படின்னு வில் ரெக்கமெண்ட் ரெஸ்ட் அண்ட் ஐசோலேஷன் அண்ட் லீவ். அந்த மாதிரி சில உதாரணங்களை தவிர நிறைய இதில் வந்து தனி மனித சுகாதாரத்தோடு நம்ம வாழ ஆரம்பிக்கும் போதே இந்த நோயினுடைய தாக்கத்திலிருந்து நம்ம விடுதலை பண்ணிக்கலாம். முக்கியமாக இந்த மழை தண்ணி தேங்கி இருக்கிற இடங்களில் காலை அதுக்குள்ளே வச்சு நடக்காமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா அது மூலமாக தான் அந்த எலிக்காய்ச்சல் லெப்டோஸ்பைரோசிஸ் அந்த கிருமி ஈஸியாக நம்ம உடம்புல பூந்து அப்புறம் கிட்னியும் லிவரையும் பிரெயினையும் பாதிக்குது. கொசு கடிக்காமல் பார்த்துக்குங்க. ஏன்னா கொசு கடிக்கிறதுனால தான் மட்டும் பாதிக்கப்படலை, பாதிக்கப்பட்ட நபரை ஒரு கொசு கடிச்சிட்டு வரும்போது அந்த வைரஸ் அந்த கொசுக்குள்ளே போய் அந்த கொசு இன்னொருத்தர்கிட்ட போய் கடிக்கும்போது அது அவருக்கு பரவுது. எனவே இந்த சோர்ஸ் ரிடக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் கொசுவினுடைய எண்ணிக்கையை அதனுடைய உயிர் பெருக்கத்தை இனப்பெருக்கத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது சோர்ஸ் ரிடக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இது மாதிரி நிறைய இது இருக்குது. ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, சுகாதாரத்தில் கேடு இருக்கிற மாதிரி நினச்சிங்கன்னா தயவுசெய்து உடனே அரசாங்கத்துக்கு கார்ப்பரேஷனுக்கு சொன்னதை வச்சே நான் என் கடமையை செஞ்சிட்டேன்னு சொல்லாதீங்க தயவுசெய்து. யார் அரசாங்கம், யார் மக்கள், யார் கார்ப்பரேஷன்? நம்ம தானே. நம்முடைய பங்கு அதில் இருக்கணும் இல்லையா? 4 பேர் நம்ம வீடு சுத்தமாக இருந்தால் போதும்னு சொல்லி உங்கள் வீடை மட்டும் சுற்றி குப்பை எடுத்துகிட்டு பக்கத்து வீட்டு தெருவில் போட்டுறக்கூடாது, செரு காம்பவுண்டுக்குள்ளார. சரி, இதில் வந்து ஒரு நல்ல ஒரு கோஆப்ரேஷன் ஒத்துழைப்பு வேணும். அப்படி இருக்கும்போது தான் மொத்த ஊரும் சுத்தமாகும். எனவே சுத்தம் என்பது தனி மனிதனுக்கு மட்டுமில்லை, அது சமுதாயத்துக்கே கேடு விளைவிக்கக்கூடியதாக பிற்பாடு மாறிடுது. எனவே எந்தெந்த இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு வேக்சினேஷன் தேவையோ அதை கூட டைமுக்கு போட்டுக்கணும். ஸோ அடல்ட் வேக்சினேஷன் ஒரு ஷெடியூல் இருக்குது, சில்ட்ரன் வேக்சினேஷன் இருக்குது, லேடிஸ்க்குள்ள தனியாக வேக்சினேஷன் இருக்குது. இதெல்லாம் தொடர்ந்து நம்ம கடைப்பிடிக்கும்போது இந்த வியாதியினுடைய தாக்கத்திலிருந்து நம்மை கண்டிப்பாக விடுவித்து கொள்ளலாம் என்பதை சொல்லி உங்களுக்கு நல்வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என் நடிப்பை ஜெயலலிதா பாராட்ட மறுத்தார், ஏன் தெரியுமா? நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன் எழுதி வரும் புதிய தொடர் வாங்கி படியுங்கள் உங்கள் நக்கீரன்.